கிராமத்தில் தண்ணி கஷ்டங்கள். காலையில 9 மணி. வெயில் சுள்ளுன்னு இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே கொலா கிட்ட கியூல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி சிறுவாதான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏய் லூசி, குடத்தை கொஞ்சம் தள்ளி வை, என் குடத்தோட அது இடிக்குது. நான் எதுக்கு தள்ளி வைக்கணும் சோட்டோ? நான் முதல்ல வந்துட்டேன், நீ தான் குடத்தை கொண்டு வந்து என் குடம் பக்கத்துல வச்சிருக்க. ஐயோ, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? இந்த வெயில் தாங்க முடியலனா இதுக்கு நடுவுல சண்டை வேற. பாத்தீங்களா தண்ணி எவ்வளவு மெல்லிசா வருதுன்னு? நேத்தை விட இன்னைக்கு ரொம்பவே மெல்லிசா வருது. மகிக்கழுகு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு, ஆமா டோனி, இந்த வருஷம் வெயில் சாதாரணமா இல்ல. நிலத்தடி நீர் எல்லாமே வத்தி போகுது போல. தலைவர்கிட்ட சொல்லி புதுசா ஒரு போர் போட சொல்லணும். போர் போடுறதுக்கு பணத்துக்கு அவரு எங்க போவாரு மகி? ஏற்கனவே திருவிழாக்கு எல்லாம் சரியா போச்சே. எனக்கு என்னவோ இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இந்த குழால தண்ணி வரும் அப்படின்னு தோணுது. ஐயோ, தண்ணி வரலன்னு நம்ம என்ன பண்றது சிச்சோ? சமையல் இப்படி பண்றது, பசங்களுக்கு இப்படி ஏதாவது பண்ணலாம் சோட்டு. சரி, என் குடம் நிறைஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். எல்லாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சோட்டு கிளி துணிக்குருவி வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த குகுவாத்து அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. துணி, காலையில சிச்சி சொன்னதை கேட்டியா? தண்ணி நின்னுடும் அப்படின்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ எப்பவும் வாய்க்கு வந்தபடி பேசுவாதான், ஆனா இன்னைக்கு சொன்னது என்னமோ உண்மைன்னு தோணுது. காலையில ஒரு குடம் நிறையறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சே. நாளைக்கு நிலைமை என்ன ஆகும்? பசங்களுக்கு வர வேணும்ல தண்ணி. ஆமா, அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாளையில இருந்து யாரும் வரதுக்கு முன்னாடியே விடிய காலையில 6 மணிக்கே நம்ம கொலா கிட்ட போயிடலாம். அப்ப வெயிலும் இருக்காது, யாரும் அதிகமா இருக்கவும் மாட்டாங்க. அப்ப நமக்கு தேவையான தண்ணிய பிடிச்சுக்கிட்டு நாம போயிடலாம். சூப்பர் ஐடியா டோனி, இதை யாருக்கிட்டயும் சொல்லாத. நாம 2 பேரும் மட்டுமே நாளைக்கு காலையில 6 மணிக்கு போயிடலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத குகுவாத்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப குகு அவருடைய மனசுக்குள்ள, ஓஹோ, உங்க பிளான் இதா? இத முதல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்டான சிச்சு கிட்ட சொல்லணும். இவங்க மட்டும் சீக்கிரமா தண்ணி பிடிச்சா எப்படி? நாங்களும் தண்ணி பிடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி குஹு நேரா சிச்சுவோட வீட்டுக்கு போச்சு. அப்போ குஹுவாத்து, சிச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பிரேக்கிங் நியூஸ உன்கிட்ட சொல்லணும். என்ன குஹோ, என்ன பிரேக்கிங் நியூஸ் அது? யாருக்காவது ஏதாவது ஆச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த துணியும் சோட்டுவும் யாருக்கும் சொல்லாம விடிய காலையில 6 மணிக்கெல்லாம் பைப் கிட்ட போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு அதை கேட்டு, என்னது 6 மணிக்கேவா? எவ்வளவு பேராசை அவங்களுக்கு? இவங்களே தண்ணி பிடிச்சுக்கிட்டா அப்புறம் நாம எல்லாரும் தண்ணிக்கு என்ன பண்றது? அதுக்கு தானே உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்தேன். அப்போ சிச்சு காக்கா ஒரு திட்டத்தை போட்டுச்சு. என்ன பண்றது? அவங்க 6 மணிக்கு போறாங்கன்னா நம்ம காலையில 4 மணிக்கெல்லாம் போயிடலாம். நம்ம வீட்டுல இருக்கிற ட்ரம்மு அண்டா எல்லாத்துலயும் தண்ணிய ரொப்பிடலாம். அவங்க வர்றதுக்குள்ள மொத்த தண்ணியும் நம்ம ட்ரம்ல தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு துளி தண்ணி கூட கிடைக்க கூடாது. வாவ், சூப்பர் சிச்சு, உன்ன மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. ஓகே, நான் 4 மணிக்கு வந்துடுறேன். அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, எல்லா இடமும் இருட்டா இருக்கும் போது, சிச்சு காக்கா குகுவாத்து மட்டும் 2 தள்ளு வண்டியில பெரிய பெரிய ட்ரம்மு காலி குடம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. குஹோ, சத்தம் போடாம அந்த ட்ரம்மை இறக்கலாம் வா. அப்போ குகுவாத்து, எனக்கு தூக்கம் வருது சிச்சு, இந்த நேரத்துல இந்த தண்ணிக்காக படுற கஷ்டம். அட, கஷ்டப்பட்டதா பலன் கிடைக்கும். கொலவ திருப்பு. குஹு கொலவ திருப்புனா அந்த நேரத்துல கொலால தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சு. ராத்திரி யாரும் தண்ணி பிடிக்கலன்றதுனால டேங்க் ஃபுல்லா இருக்கிறதுனால தண்ணி ஃபோர்ஸா வருது. சீக்கிரமா கொடுத்தவே. 2 பேருமே காலையில 6 மணி வரைக்கும் கொலால வந்த தண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சி ட்ரம்ல குடத்துல ரொப்பிக்கிட்டாங்க. இப்ப கொலால தண்ணி ரொம்ப மெல்லிசா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாடா, தண்ணியை பிடிச்சு பிடிச்சு இடுப்பெல்லாம் வலிக்குது. ஆனா வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியை இப்ப ஸ்டாக்ல நம்ம வச்சிருக்கோம். அவங்க வர நேரமாகுது, வா போலாம். 2 பேரும் தள்ளு வண்டியில அந்த ட்ரம் தண்ணியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. காலையில ஒரு 8 மணி இருக்கும். சோட்டு டோனி 2 பேருமே தண்ணி பிடிக்கிறதுக்காக கொலா கிட்ட வந்தாங்க. என்ன சோட்டு, நான் 6 மணிக்கு வர சொன்னா நீ பாரு 8 மணிக்கு வந்திருக்க. சாரி டோனி, நேத்து சரியா தூக்கம் வரலையா? அதான். பரவாயில்ல, இப்ப யாரும் வரல, பிடிச்சுக்கலாம் விடு. துணிக்குருவி கொலாய திருப்பி பார்த்தா. அப்போ ஒவ்வொரு சொட்டாதான் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. அட, என்ன இது சோட்டு, நேத்தை விட மோசமா இருக்கு. தண்ணி ஊத்துல சொட்டு சொட்டா சொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்படி வந்தா குடம் நெறியறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. ஸ்கூலுக்கு வேற ரொம்ப லேட் ஆகுதே. அவங்க அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழுகும் லூசியும் தண்ணி பிடிக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. குட் மார்னிங் டோனி, என்ன தண்ணி வரலையா? இல்ல,
நேத்தை விட மோசமா இருக்கு. சொட்டு சொட்டா வந்துகிட்டு இருக்கு. தண்ணி எப்படி தீந்து போச்சுன்னே தெரியல. ஐயோ, அப்ப என் கூட நிறையறதுக்கு மதியம் ஆயிடுமே. நான் எப்படி சமைக்கிறது? சரியா அந்த நேரத்துல சிச்சு காக்காவும் குஹு வாத்தும் அவங்க கொண்டு போன தண்ணியில நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அந்த குள பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு மத்தவங்க எல்லாரையுமே பார்த்து, எல்லாரும் என்ன பண்றீங்க? இன்னும் குடம் நிறையலையா? வெயிலு உச்சில வருது, சீக்கிரமா பிடிச்சுக்கோங்க. தண்ணி வந்தா பிடிக்க மாட்டோமா சிச்சு? ஆமா, என்ன கையில குடம் இல்ல? உனக்கு சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேண்டாமா? நாங்க எப்போவோ குளிச்சுட்டோம் சோட்டோ. எங்க வீட்டுல தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு செப்பரேட் சப்ளை இருக்கு. தண்ணி சொட்டு சொட்டா வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மணி ஆகும்போது, அப்பாடா, என் குடம் நிறைஞ்சது. சோட்டுவும் குடம் வை. சோட்டு அவனுடைய குடத்தை வச்சா. தண்ணி இன்னும் மெதுவா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. நிமிஷத்துக்கு ஒரு துளி அப்படிங்கிற மாதிரி விழுந்துகிட்டு இருந்துச்சு. பாவம் வெயில் நின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா குஹு சிச்சு மட்டும் தூரத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடம் நெறியறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு தண்ணி வேண்டாம், நான் போறேன். சோட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு போனா. மதியம் 1 மணி நேரம் ஆச்சு. லூசி அவளுடைய குடத்தை வச்சிருந்தா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா தண்ணி விழுந்து இப்போ மொத்தமாவே தண்ணி நின்னு போச்சு. குழால தண்ணி வரல. அத பார்த்து லூசி கவலையா, ஐயோ, தண்ணி நின்னு போச்சு, தண்ணியே வரல. மகிக்கழகு ரொம்ப கவலையா, ஐயோ, என்ன லூசி, தண்ணி நின்னு போச்சா? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இதுக்குதானா? ஐயோ, இப்ப தண்ணி இல்லாம என்ன பண்ண போறேனோ? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டு, நான் தான் முதவே சொன்னேல மகி, சீக்கிரமா வந்து தண்ணி பிடிக்கணும். தண்ணி தீந்து போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க? ஆமா சிச்சு, இவங்க நம்ம சொல்றத கேட்காம இப்ப கஷ்டப்படுறாங்க. சரி வா, நாம போய் ஏசில படுத்து தூங்கலாம். குஹுவும் சிச்சுவும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் லூசியும் மகியும் கவலையோட வீட்டுக்கு போயிட்டாங்க. மதியம் 2 மணி இருக்கும். ஊர்ல யாரோட வீட்டிலயும் கூட தண்ணி இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வெயில் தாங்க முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்த பன்னு தரையில படுத்தான். அப்பதான் புஜ்ஜி அங்க வந்தா. புஜ்ஜி, என்னால வெயில் தாங்க முடியல. இப்ப வெயில் சாதாரணமா இல்ல. எங்க வீட்டுல குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. இன்னும் நான் குளிக்கிறது எப்படி சொல்லு? எங்க வீட்டுலயும் அதே நிலைமை தாண்டா பண்ணும். எங்க அம்மா காலையில போய் தண்ணி கொண்டு வந்தாங்க, ஒரே ஒரு குடம். என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் அப்படி தெருவுல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி சின்ன காக்கா குளிச்சுட்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷா அவங்க முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவன் போட்டு குளிச்ச அந்த சிந்தால் சோப்போட மனம் பன்னுவோட மூக்கு வரைக்குமே வந்துருச்சு. அட புஜ்ஜி, இந்த வாசம் பாத்தியா? இது சிந்தால் சோப்பு வாசம் தானே? யாரோ குளிச்சுட்டு இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வர மாதிரி இருக்கு. ஆமாண்டா பன்னு, அது நம்மளுடைய சின்னதான். டேய் சின்னோ, இங்க வா. அட புஜ்ஜி, பன்னு, என்ன வெயில காஞ்சு போன மிளகா மாதிரி இருக்கீங்க? அப்ப 2 பேருமே சின்னவ வாசம் பிடிச்சு, டேய், ஊர்ல யாருக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாம வேர்த்து விறுவிறுத்து நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ மட்டும் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா சென்ட் அடிச்சுட்டு வர, உனக்கு ஏதுடா தண்ணி? அப்போ சின்ன காக்கா பாவம் அப்பாவியா, எங்க வீட்டுல தண்ணிக்கு என்னடா பிரச்சனை? 2 ட்ரம் நிறைய எங்க வீட்டுல தண்ணி இருக்கே. இப்பதான் 1 மணி நேரம் 3 பக்கெட் தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நல்லா சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷா குளிச்சேன். அப்ப புஜ்ஜி ஷாக் ஆகி, என்னது 2 ட்ரம் தண்ணியா? அது எப்படிடா? இன்னைக்கு குழால தண்ணி வரலையே. புஜ்ஜி, உனக்கு எங்க அம்மாவோட டேலண்ட் பத்தி தெரியாது. இன்னைக்கு விடிய காலையில 4 மணிக்கே யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவும் குஹு ஆண்டியும் வீட்டுல இருக்கிற ட்ரம்மு குடம் அண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு குழா கிட்ட போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ எங்க வீட்டுல நிறைய தண்ணி இருக்கு. பன்னுவும் புஜ்ஜியும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. ஓ, இதான் விஷயமா? உங்க அம்மாவுக்கு டேலண்ட் அதிகம்டா. சரிடா, நீ போ. பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் அவங்க அம்மாங்க கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. துணி சோட்டு 2 பேரும் கோவமா லூசி அப்புறம் மகி கிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னாங்க. எல்லாருக்குமே சிச்சு மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இவ்வளவு திமிரு அந்த சிச்சுவுக்கு! நம்ம எல்லாருக்கும் தேவையான தண்ணிய அவளே எடுத்து வச்சுக்கிறாளா? வாங்க இப்பவே போய் கேக்கலாம். எல்லாரும் அதே கோவத்தோட சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள சிச்சுவும் குஹுவும் ஏசியில உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி வெளியில நின்னு ரொம்ப சத்தமா, சிச்சு வெளியில வா, வீணா போனவளே, உன் கதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சத்தமா கத்துன உடனே சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? கத்துறதா? உன்னை இந்த குடத்தாலேயே அடிக்கணும். காலையில 4 மணிக்கு நீயும் குஹு 2 பேரும் போய் மொத்த தண்ணியையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களா?
அதனாலதான் 8 மணிக்கு நாங்க போகும்போது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட அந்த குழால தண்ணி வரலையா? அதை கேட்டு குஹுவாத்த ஆச்சரியமா, அது அது வந்து நாங்க கொஞ்சம் முன்னாடி போனோம், அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னாடி போறது இல்ல குஹு, குழா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமானது தானே. நீங்க சீக்கிரமா போய் தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா மொத்த தண்ணியையும் பிடிச்சு எங்களுக்கு தண்ணி இல்லாம ஆக்கிட்டீங்களே. ஆமா பாட்டி, இந்த சின்ன 1 மணி நேரம் தண்ணியில குளிச்சிருக்கான். அவனுக்கு 1 மணி நேரம் தண்ணியில குளிக்கிறது முக்கியமா? எவ்வளவுதான் குளிச்சாலும் அவன் கருப்பா தானே இருக்க போறான். டேய் பன்னு, என் புள்ளி எதுவும் சொல்லாத. சரி, தப்பு எந்துதான், நான் தான் தண்ணியை கொண்டு வந்துட்டேன். ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். எல்லாரும் சிச்சு வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ அங்க 2 ட்ரம் நிறைய தண்ணி இருந்துச்சு. அடி பாவி, இவ்வளவு தண்ணியா? இது எங்க எல்லாருக்குமே 2 நாளைக்கு வருமே. சோட்டு, துணி, எல்லாரும் போங்க, குடத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த ட்ரம்ல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்த தண்ணி நமக்கு சொந்தமானது. இந்த சிச்சுவுக்கு இனிமே இந்த தண்ணியை கொடுக்க கூடாது. சிச்சு காக்க பயந்து போய், ஐயோ மஹி, இப்படி பண்ணா எப்படி? நான் விடிய காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு வண்டி வச்சு போய் இடுப்பு வலிக்க கொண்டு வந்த தண்ணி எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா? அப்போ பன்னு கிளி, ஆண்டி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த ட்ரம்ல ஒரு மக்கு தண்ணியை நாங்க உங்களுக்காக கொடுக்கறோம். அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்க ஜாலியா இருங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க குடத்தை ருப்பிக்கிட்டாங்க. குஹுவோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணியையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ குஹுக்கும் தண்ணி இல்ல, சிச்சுவுக்கும் தண்ணி இல்ல. இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ, காலையிலேயே தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இடுப்பு வலிக்க மொத்த தண்ணியை ட்ரம்ல ரொப்பி வச்சா எனக்காக இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணியை விட்டுட்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. என் கஷ்டம் மொத்தமும் வீணால போச்சு. உனக்கு மட்டுமா? என் வீட்டுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி சிச்சுவும் குஹுவும் சுயநலத்தோட செஞ்ச வேலை இன்னைக்கு அவங்களுக்கே எதிராக போய் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருந்தாங்க. ஊருக்கே சொந்தமானத நாம தனியா சொந்தமாக்கிக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாய் பாசம். கிராமத்துல துணிக்குருவிக்கு அவ பொண்ணு புஜ்ஜி அப்படின்னா உசுரு. அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவா. அவளை நல்லபடியா பாத்துப்பா. ஒரு நாள் மதிய நேரம் துணி அவளுடைய கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அங்க அடுப்புல சூடா பிரியாணி தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாயசமும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. துணி மனசுக்குள்ள, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்னோட புஜ்ஜி சிக்கன் பிரியாணினா சந்தோஷமா சாப்பிடுவா. காலையில எந்திரிக்க சொன்னா கோவமா எந்திரிப்பா. இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச பாயசம் பிரியாணி செஞ்சிருக்கேன். அந்த விஷயம் தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. துணி சாப்பாட தயார் பண்ணி அதை கொண்டு வந்து ஹால்ல வச்சு புஜ்ஜிய வர சொல்லி சொன்னா. வாமா, உனக்காக சுட சுட சிக்கன் பிரியாணிய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சூடு ஆயிருச்சுன்னா அது நல்லா இருக்காதுமா. ஆனா புஜ்ஜி ரூமை விட்டு வெளியில வரவே இல்ல. துணி மறுபடியும் கூப்பிட்டா. புஜ்ஜி, கேக்கலையா? பிரியாணி சூடு ஆறிடும், சீக்கிரமா வா. அப்போ புஜ்ஜி குருவி ரொம்பவும் கோவமா அவ ரூமை விட்டு வெளியில வந்து அவங்க அம்மாவை பார்த்து, எனக்கு பிரியாணி வேண்டாம், பாயசமும் வேண்டாம். நீங்க என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அட, ஏன் புஜ்ஜி கோவமா இருக்க? காலையில நீ கேட்ட அப்ப செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன, ஆனா இப்ப செஞ்சு கொடுத்திருக்கல. எனக்கு பிரியாணி வேண்டாம். என் கிளாஸ் சிக்கி பறவை கிட்ட கூட ஐபோன் இருக்கு தெரியுமா? பண்டி காக்கா கிட்ட கூட டேப் இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு டப்பா போன் கூட இல்ல. எனக்கு போனை வாங்கி தரீங்களா இல்லையா? அத கேட்டு துணி, புஜ்ஜி, என்ன புரிஞ்சுக்கமா. அந்த போனோட விலை 25,000 ரூபாய். அவ்வளோ காசு என்கிட்ட இல்லம்மா. இந்த மாசம் வீட்டு வாடகை கட்டணும், உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டணும். அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது வாங்கி தரேம்மா. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே போன் வேணும். நீங்க எனக்கு மொபைல் வாங்கி கொடுக்கற வரைக்கும் எனக்கு சாப்பாடு வேண்டாம். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு போன் தான் வேணும். புஜ்ஜி குருவி கோவத்துல தட்டு தூக்கி வீச போகும்போது துணி அவளை தடுத்து கண்ணுல கண்ணீரோட, புஜ்ஜி, சாப்பாடு அப்படியே தூக்கி போடக்கூடாதுமா. சாப்பாடு கடவுளுக்கு சமானம். நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். புஜ்ஜி சாப்பிடாம தூரமா போய் உக்காந்துட்டா. துணிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அவளும் அங்கேயே ரொம்ப கவலையோட நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பதான் திடீர்னு வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆஹா, என்ன இந்த வாசனை? இது பிரியாணியோட வாசனை. கண்டிப்பா இந்த வாசனை துணி ஆண்டி வீட்ல இருந்து தான் வருது. பன்னு வீட்டுக்குள்ள வந்தான்.
அங்க வீடு அமைதியா இருக்கிறத அவன் கவனிக்கல. அவன் கவனம் பூரா பிரியாணி மேலதான் இருந்துச்சு. ஆய் ஆண்டி, ஆய் புஜ்ஜி, என்ன நீங்க 2 பேரும் சைலண்டா உக்காந்துருக்கீங்க? அதுவும் லஞ்ச் நேரத்துல சாப்பிடாம பிரியாணிய முன்னாடி வச்சு உக்காந்துருக்கீங்க. இன்னொரு பிளேட் எனக்கா? பன்னு துணி கையில இருக்கிற பிளேட்டை வாங்க போகும்போது துணியோட கண்ணுல கண்ணீர் இருக்கிறத அவன் கவனிச்சான். ஆண்டி, என்ன ஆச்சு? பிரியாணி கெட்டு போச்சா இல்ல பிரியாணில உப்பு ஜாஸ்தி ஆச்சா? அதனாலதான் இப்படி உக்காந்துருக்கீங்களா? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சாப்பிடுவேன். துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, இல்ல பன்னு, பிரியாணி நல்லாதான் இருக்கு. புஜ்ஜி கேட்டான்னு செஞ்சேன், ஆனா யாருமே சாப்பிடல. அப்போ பன்னு புஜ்ஜிய பார்த்து, பிரியாணி மேல கோவமா? ஏ பைத்தியக்காரி, இது அமிர்த மாதிரி இருக்கிற பிரியாணிடி, இது மேல கோவப்படக்கூடாது. ஓஹோ, லெக் பீஸ் இல்லனா என் பிளேட்ல லெக் பீஸ் இருந்தா உனக்கு குடுக்கறேன், வா சாப்பிடு. புஜ்ஜி கோவமா, எனக்கு லெக் பீஸ் வேண்டாம், பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். எனக்கு ஐபோன் வேணும் பன்னு. எங்க அம்மா எனக்கு போன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஓஹோ, அதான் விஷயமா? போனுக்காக சாப்பாடையே விட்டுட்டியா? ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் டீல் பண்ணும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? போய் ஒரு பிளேட்டை கொண்டு வாங்க. துணிக்குருவி சமையல் அறைக்குள்ள போனா. அப்ப பன்னு பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிட்டு முகத்தை ரொம்ப சீரியஸா வச்சுக்கிட்டு, புஜ்ஜி, எனக்கு உன்னோட ஃபீலிங் புரியுது. உனக்கு போன் வேணும், அதுக்காக சாப்பாடு வேண்டான்னு சத்தியாகிரகம் பண்றியா, காந்தி மாதிரி? டே பன்னு, தமாஸ் பண்ணாதடா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். புஜ்ஜி, நானும் சீரியஸா தான் பேசுறேன். நீ போன் கேட்டல, அந்த போனை சாப்பாடுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியுமா? சொல்லு புஜ்ஜி. டேய், நீ பைத்தியமா? போனை யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிடுறதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னப்போ அந்த போனு நம்மளுக்கு எதுக்காக? உங்க அம்மா உனக்காக பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்காங்க, பாயசம் செஞ்சிருக்காங்க, அதை சாப்பிட மாட்டியா? இந்த பிரியாணி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சு நாக்குக்கு ருசி தெரியும், அதனால உன் வயிறு நிறைஞ்சு உனக்கு சக்தி வரும். ஆனா போன்ல ரீல்ஸ மட்டும் தான் பாக்குவ, லைக் பட்டனை பிரஸ் பண்ணா வயிறு நிறையுமா? உனக்கு எப்ப பார்த்தாலும் வெறும் சாப்பாடு தான். போன் இருந்தா ஸ்டேட்டஸ் வரும், எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டா? மண்ணு. நேத்து நான் எங்க அம்மா போன் எடுத்து கேம் ஆடலான்னு பார்த்தேன், ஆனா சார்ஜ் இல்லாததுனால கேம் ஆட முடியல. நான் அந்த போனை வச்சுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தேன். நான் அழுவுறேன்னு அந்த போன் என்ன சமாதானப்படுத்திச்சா? இல்லையே. ஆனா எங்க அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே தோசை சுட்டு கொடுத்தாங்க. அந்த தோசை சாப்பிட்டு என் மனசே சந்தோஷமா ஆயிடுச்சு. புஜ்ஜி அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டி கிட்ட காசு இல்ல, பாவம். அவங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நீ கேட்டேன்னு காலையிலேயே உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தா அவங்களோட பாசத்தை ரிஜெக்ட் பண்றியா? அம்மா பாசம் பெருசா, அந்த சைனா போன் பெருசா? அம்மாவோட பாசம் தான் பெருசு. ஆனா என்ன? சொல்லு புஜ்ஜி, நீ யோசிச்சு பாரு. நீ சாப்பிடாம அப்படியே படுத்து தூங்குற. நீ உன்னோட மொபைலு கிட்ட கேட்டு பாரு, எனக்கு சாப்பாடு கொடுன்னு. அந்த மொபைலு உனக்கு வயிறு நிறைய சாப்பாட கொடுக்குமா? ப்ளீஸ் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லும். அதே நீ சாப்பாட உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க அம்மா பாசமா உனக்காக சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான் மதர் இண்டியா. பன்னு சொன்ன டயலாகுக்கு புஜ்ஜி அமைதியாயிட்டா. கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ சாப்பிடலன்னா பாவம் ஆண்டியும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் செலவுல 2 போன் வாங்க முடியுமா? எதுக்காக புஜ்ஜி ஆண்டிக்கு கஷ்டத்தை கொடுக்கற? வா புஜ்ஜி, சாப்பிடலாம். புஜ்ஜி அவளுடைய கண்ணை தொடச்சுக்கிட்டு பன்னு பின்னாடியே போனா. சமையல் அறையில துணிக்குருவி பிரியாணி ஆண்டாவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. என் பொண்ணு சாப்பிடல, நான் மட்டும் எப்படி பிரியாணி சாப்பிடுறது? எனக்கு பணத்தை கொடு, என் பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்றணும். புஜ்ஜி வேகமா ஓடி வந்து அவங்க அம்மாவை இருக்க கட்டி பிடிச்சா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். துணி திரும்பி பார்த்து புஜ்ஜிய பிடிச்சுக்கிட்டு, புஜ்ஜி, என் தங்க பொண்ணு வந்துட்டியாமா? நீ அழுவாத, நாளைக்கு கடனாச்சு வாங்கி உனக்கு போன் கொண்டு வரேன். உன் சந்தோஷம் தான் முக்கியம். அம்மா, எனக்கு போன் வேண்டாமா? பன்னு சொன்னா போன் என் வயித்த நிறைக்காது, நீங்க தான் என் வயித்த நிறைக்குவீங்கன்னு. நீங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு இந்த காசுல போனை வாங்காதீங்க. உங்களுக்கு எப்ப காசு வருதோ அப்ப வாங்கி கொடுங்க. இப்ப எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க. துணி சந்தோஷமா, உண்மையா புஜ்ஜி? உனக்கு பிரியாணி வேண்டாமா? வேண்டாமா, எனக்கு போன் வேண்டாம், உங்க கையால செஞ்ச பிரியாணி தான் வேணும்.
துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா புஜ்ஜிய கட்டி பிடிச்சி அவ கன்னத்துல முத்தம் கொடுத்து பிளேட்ல பிரியாணியை போட்டு திருப்தியா புஜ்ஜிக்கு ஊட்டி விட்டா. புஜ்ஜியும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப பக்கத்துல நின்னுக்கிட்டு பன்னு இரும்ப ஆரம்பிச்சான். ஆண்டி, இங்க ஒரு அனாதை பறவை இருக்கு, அதுக்கும் பசிக்குது. எனக்கு பிரியாணி கொடுங்க ஆண்டி. உங்க சென்டிமெண்ட் சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல இருக்கிற பிரியாணியை எனக்கும் போடுறீங்களா? துணி சிரிச்சுக்கிட்டே, டே பன்னு, சாரிடா, மறந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுத்தது நீதானே. வாடா, உனக்கு 2 லெக் பீஸ் கொடுக்கறேன். ஆண்டி, எனக்கு 2 லெக் பீஸ் மட்டும் தானா? நான் எவ்வளவு நல்ல ஸ்பீச் கொடுத்தேன். என் தொண்டையே காஞ்சி போச்சு. எனக்கு பாயசமும் வேணும். பாயசமும் கொடுக்கறோம்டா. நீ மட்டும் வரலனா இன்னைக்கு நான் பசியில தான் இருந்திருக்கணும். தேங்க்ஸ் டா பன்னு. என்னது தேங்க்ஸா? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. வாங்க வாங்க, போய் பிரியாணி சாப்பிடலாம். 3 பேருமே உட்காந்துக்கிட்டு பிரியாணியும் பாயசமும் சாப்பிட்டாங்க. பன்னு பாயசம் சாப்பிட்டுட்டு, இந்த பாயசம் ஐபோனை விட ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். புஜ்ஜிக்கு ரொம்ப புரிஞ்சுது. அம்மாவை விட அம்மா பாசத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறது. துணியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. பன்னுவும் வயிறார சாப்பிட்டான். அன்னையிலேருந்து பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறத புஜ்ஜி விட்டுட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம், நமக்கு தேவையானதை நாம வாங்கிக்கலாம். ஆனா பணம் நாளைக்கு கையில இருந்தாலும் தாய்ப்பாசம் நமக்கு கிடைக்காது.